ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. யூஎஸ், இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார் போய்கிட்டு இருக்கு. ஈரான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட வார் ஹெட் எங்கே, ஐ மீன் வார் பேஸ்லாம் எங்கே இருக்குது, யூஎஸோட பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை சுற்றி இருக்க கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற எங்கெங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் யூஎஸோட பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது எல்லா கல்ஃப் கண்ட்ரியுமே கொஞ்சம் கொஞ்சம் சேதங்கள் ஆக தான் செய்யுது. ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி வார் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. குளோபலே கிராஷ் ஆகிட்டு இருக்குது. கச்சா எண்ணெயால் எல்பிஜி இல்லாமல் இந்தியாவில் கூட நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதே சமயத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இவங்க 2 பேரும் ஒரு போர் போய்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இப்போது யூஎஸ் சும்மா இல்லாமல் யூஎஸும் சவுத் கொரியாவும் சேர்ந்து இவங்க ஒரு வார் ட்ரில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நார்த் கொரியாவை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ இதுதான். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் திங் என்ன நடந்துச்சு. சவுத் கொரியாவும் யூஎஸும் ஆல்ரெடி ஒரு அலைன்ஸில் இருக்காங்க. என்ன அலைன்ஸ்? சவுத் கொரியாவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் யூஎஸ் வில் பேக், யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பல வருஷமாக இருக்குது. ஓகேங்களா? வேர்ல்டு வார் 2ல் இருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போது நார்த் கொரியா என்ன சும்மா இருக்காங்களா? நார்த் கொரியா சும்மா இருக்கிறது இல்லை. அப்பப்போ மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இந்த மிசைல் இருக்குது, என்கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, என்கிட்ட இந்த வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோர்ஸ், அவங்களுடைய வெப்பனை, அவங்களுடைய பவரை ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணுறாங்க? என்கிட்ட இது இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா, தன்னுடைய எனிமியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எனிமியை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இதை எல்லா கண்ட்ரியுமே ஷோகேஸ் பண்ணுவாங்க தான். ஓகேங்களா? இது நார்மலான திங். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது அந்த சவுத் கொரியாவுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி வார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வார் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் ட்ரில் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் ட்ரில்லில் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் நேவியாக இருந்தாலும் எல்லா மிலிட்ரி ஃபோர்ஸுமே யூஸ் பண்ணி அவங்க ஒரு ட்ரில் மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஐடி கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க. இந்த ஃபயர் அலாரம் அடிக்கும். ஓகேங்களா? ஸ்மோக் வந்து அதிகமாகிற மாதிரி இந்த மாதிரியான ஃபயர் அலாரம் அடிக்கும். எல்லாருமே எவாக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிகாஷனுக்கு ஒரு ட்ரில் மாதிரி நடத்துவாங்க. இன்கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா சடனாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், யோசிக்க டைம் இருக்காது. ஒன்ஸ் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்றதுக்காக அந்த ட்ரில் எப்போவுமே வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் இது மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே பண்ணுறது ஒரு நார்மலான விஷயம். ஸோ நார்த் கொரியா இது ஒரு வேலையாகவே வச்சுருக்கனால சவுத் கொரியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு ட்ரில் நடத்தியிருக்காங்க. ஆனால் எதுக்கு நடத்துனாங்க? இந்த மாதிரியான ப்ராப்ளம்காக தான் நடத்தாங்க. ஆனால் நார்த் கொரியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் பண்ணுறது வந்து வாரோடைய ஒரு ப்ரிகாஷன், ஒரு ரிஹர்சலாக தான் நீங்கள் நடத்துகிறீங்க, ஒரு வாருக்கான ரிஹர்சல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவும் சும்மா இல்லாமல் இவங்களும் நெக்ஸ்ட்டு பேலிஸ்டிக் மிசைலை யூஸ் பண்ணி இவங்களுடைய பவரை காட்டணும், தன்னோட எனிமியை என்கிட்டையும் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஜப்பான் கிட்ட போய் அங்கே இருக்க ஒரு ஏரியாவில் போய் விழுந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைலை தான் இப்போது எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஜப்பானை வந்து சவுத் கொரியா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னென்னா, ஜப்பானெல்லாம் வந்து சவுத் கொரியா டார்கெட் பண்ணவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. நார்மலாக ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மிசைலை இதுனா யாருமே இல்லாத இடத்துல தான் போய் விழும். அங்கே இருக்க கடலில் தான் போய் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரியான ஒரு ஹீட் வந்து பரவிக்கிட்டு இருக்குது, வேர்ல்டு வைட் பரவிக்கிட்டு இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சவுத் கொரியா, நார்த் கொரியா 2 பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க. நார்த் கொரியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, சவுத் கொரியா கிட்ட கிடையாது. சவுத் கொரியா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய அலைன்ஸில் இருக்காங்க. ஓகே, வெஸ்ட் கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி சவுத் கொரியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸி பேஸ்டு, ஐ மீன் ஒரு கேபிட்டலிட்டியை கேபிட்டலிசத்தை பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரியாக சவுத் கொரியா இருக்குது. நார்த் கொரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி. இவங்கள பேக் பண்ணுறது வந்து சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா, சைனா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போயிலேருந்து? வேர்ல்டு வார் 2 அப்புறத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே வந்து இந்த சவுத் அண்ட் நார்த் கொரியா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன வீடியோன்னு அது என்ன மேட்டர்னு நான் ஒரு புது வீடியோவாக தனியாக போடுறேன். அது என்ன மேட்டர் நடந்துச்சு அந்த வேர்ல்டு வார் 2ல் எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்றது. பட் இன்றைக்கி இதுதான் நிலவரம். இன்னொரு வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த யூஎஸ் கம்பெனி எல்லா காரணத்துக்கும் இந்த பர்னி பையன் தான் காரணன்ற மாதிரி, இந்த பிக் பாஸில் சொல்லுவாங்கள்ல, பர்னி பையன் தான் காரணன்ற, அதுக்கேற்ற மாதிரி
யுஎஸ் சும்மாவே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட கேம் வந்து எல்லா இடத்துலையுமே விளையாண்டுருக்காங்க. கியூபா கிட்ட இப்போ போய்கிட்டு இருக்கு, ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கண்ட்ரி ஒரு டைமில் இன்னொரு கண்ட்ரி கூட ப்ராப்ளம் பண்ண முடியும், ஒரு வார் பண்ண முடியும். ஆனால் யுஎஸ் யோசிச்சு பாருங்கள், வல்லரசுன்ற ஒரே காரணத்துக்காக, அவங்கள்ட்ட பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் அடிக்கிறது, அங்கேருந்து அங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்லாண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த நாடான அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்கிட்டே ப்ராப்ளத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியூபா கிட்ட பிரச்சனைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வெனின்சுலா பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வருது. இந்த மாதிரி அட் அ டைமில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இவங்க இல்லைனாலே வேர்ல்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே உண்மையிலே இப்போ நடந்துட்டு இருக்க வார் மாதிரி நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரியல் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? குளோபலாக என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க மாதிரி கச்சா எண்ணெய் ப்ராப்ளம்லாம் வரதை தாண்டி அங்கே இருக்க அந்த சி ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அது க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பல ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதையும் தாண்டி சவுத் கொரியா கிட்ட சிப்ஸ் இருக்குது. சிப் மேனுஃபேக்சரிங் வேர்ல்டுக்கு தேவையான 40% ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கிறது சவுத் கொரியா தான். ஓகேங்களா? அது நிப்பாட்டப்படும். சிப்பில் என்னப்பா இருக்குது? சிப்பை நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறோமா கேட்டால், எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் சிப். ஈவன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபோனோ, டிவியோ, லேப்டாப்போ எதுவாக இருந்தாலும் சரி, ரிமோட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லையுமே சிப்புன்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். காரில் இருந்து, பஸ்ஸில் இருந்து எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த நான் சொல்கிறேன், ஒரு சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருந்தாலும் சரி, பெரிய அந்த எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்கள் வந்து ஃபைட்டிங் ஜெட்ஸே வந்து பார்த்தாலும் சிப்ஸ் இல்லாமல் இயங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் இருக்கும். அந்த அளவுக்கு வேர்ல்டுக்கு தேவையான 40% சிப்ஸை கிரியேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். ஸோ இது நடக்காதுன்னு வேண்டிக்குவோம். நடக்கக்கூடாது. நடந்தால் ஒரு இயல்பான வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கவங்களும் தாங்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா கண்ட்ரியும் ஒரு கண்ட்ரி கூட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி பிரச்சனை வரதே கிடையாது. அப்பப்போ இந்த பாகிஸ்தான் நம்ம மாப்பிள்ளைங்க சண்டை போடுவானுங்க, அப்பப்போ அதை தட்டி விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலவரம். இதுதான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.